திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் புராண சூசனம். திருநாவுக்கரசு நாயனார் அடியாருக்கும் அடியேன். கற்பு நிலை வழுவாது சிவனை வழிபடல். கற்பாவது நாயகனை சிறந்த தெய்வம் இல்லை எனவும், அவனை வழிபடும் முறைவை இது எனவும், தந்தை தாயாரிடத்தும் பிராமணரிடத்தும் சான்றோரிடத்தும் ஆச்சாரியரிடத்தும் கடவுளை சுட்டியும் ஒழுகும் ஒழுக்கம் இப்படி என நாயகனும் கற்பித்த வழி நிற்றலாம். ஆதலால் சுமங்கலிக்கு தன் கணவனை வணங்கி அவனுக்கு ஏவல் செய்தலை மேலாகிய தர்மமாம். ஏவல் செய்து வரும் பொழுது பரமபதியாகி சிவனை வழிபட வேண்டும் என்னும் விருப்பம் உண்டானால் தனக்கென சுதந்திரம் இல்லாமையால் கணவனது அனுமதியை பெற்று ஆச்சாரியரை அடைந்து சிவதீட்சை பெற்று கணவனுக்கு செயற்பாலாதாகிய ஏவலின் வலுவாது நின்றே சிவனை விதிப்படி வழிபடுக. கணவன் இறந்து விடில் ஆபரணங்கள் அணியாதொழிதலும் வெற்றிலை பாக்கி ஒழித்தலும் ஒரு பொழுது பகலிலே உண்டலும் பாயல் வேண்டாது தரையிலே நித்திரை செய்தலும் ஐம்புலங்களை அடக்கலும் சிவ புண்ணியங்களை விதிவழுவாது செய்தலும் வேண்டும். இதற்கு பிரமாணம் சிவதர்மோத்திரம். இப்புராணத்தில் சுட்டப்பட்ட திலகவதியார் தம்மை கலிப்பகையார் விவாகம் செய்தலராயினும் அவர் இறந்தமையை கேட்டவுடனே என்னுடைய தந்தை தாயர்கள் என்னை அவருக்கு மனம் செய்து கொடுக்க உடன்பட்டிருந்தமையால் இவ்வுயிர் அவருக்கே உரியது. ஆதலால் இவ்வுயிரை அவர் உயிரோடு இசை வைப்பேன் என்று சாப துணிந்தமையாலும் தம்பியாராகிய மருணிக்கியார் பொருட்டு அக்கருத்தை ஒழித்து உயிர் தாங்கிய பின்னும் இளமை பருவத்தராய் இருந்து விவாகம் செய்து கொள்ளாமல் தமது வீட்டில் தானே தவம் செய்து கொண்டிருந்து பின்னர் திரு அதிகை வீராட்டானத்தில் சென்று சிவ சின்னங்களை தரித்து கொண்டு திருக்கோயிலை திரு அழகிடுதல் திருமெழுக்கிடுதல் பூக்கள் கொய்து திருமாலைகள் தொடுத்தல் முதலிய திருப்பணிகள் பலவற்றை நாள்தோறும் விதிவழுவாது சிவன் மாட்டுள்ள மெய்யன்போடு செய்தமையாலும் இவரது கற்பின் பெருமையும் ஐம்புலங்களை அடக்கி நின்ற அருமையும் சிவபக்தி முதிர்ச்சியும் உணரப்படும். இவர் இத்திருப்பணிகளை மெய்யன்போடு செய்தனர் என்பது இவர் புறச்சமய படுகொலியில் வீழ்ந்த தமது தம்பியாராகிய மருணிக்கியாரை அதில் நின்றும் தூக்கி ஆளும் பொருட்டு செய்த வேண்டுகோளுக்கு இசைந்து கருணாநிதியாகிய சிவன் அவரை சூழ நோயினால் வருத்தி ஆட்கொண்டு அருளினார் என்பது துணியப்படும். சிவனது திருவருள் இல்வழி உண்மை நெறி கூடாதனல். உலகத்திலே சமயங்களும் அந்த சமய சாத்திரங்களும் அந்த சாத்திரங்களில் சொல்லப்படும் பொருள்களும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது பல தரத்தனமாய் இருக்கும். இவைகள் எல்லாவற்றுள்ளும் மேலாகிய சமயம் யாது, சாத்திரம் யாது, பொருள் யாது எனில் இச்சமய பொருள்கள் எல்லாம் இது ஆகும் அது அன்று என்னும் பிணக்கு இன்றி தன்னிடத்தே காண நிற்பது எந்த சமயமோ அந்த சமயமே சமயம், அந்த சமய சாத்திரமே சாத்திரம், அந்த சாத்திரத்தில் சொல்லப்படும் பொருளே பொருள். இப்படி எல்லா சமய பொருள்களையும் தன்னிடத்து அடக்கி நிற்கும் சற்சமயம் சைவ சித்தாந்தமேயாம். ஆதலால் அந்த சமயமே சமயம், அந்த சமய சாத்திரங்களை வேத சிவாகமங்களை சாத்திரம். சமய சாத்திரங்கள் எல்லாம் வேதாகமங்களிலே சுருக்கி கூறப்பட்டிருக்கும். அவைகளை சமுத்திர கலச நியாயமாக உருத்திரர்களும் தேவர்களும் இருடிகளும் தத்தம் அறிவளவாக தனித்தனி விரித்து உச்சமய புறச்சமய சாத்திரங்களாக பண்ணினார்கள். இச்சைவ சித்தாந்த நூல்களை பசுக்களாகிய நாம் பரதந்திரர்களாதலால் ஒன்றனை உள்ளவாறு உணர்தலும் அதன் வழி நிற்றலும் இயலாவாம் என தெளிந்து சுபதந்திரராகிய சிவனை மறவாது அவரது திருவருளை முன்னிட்டு நின்று விதிப்படி கற்றுணர்தல் வேண்டும். இம்மருநோக்கியார் யாக்கை நிலையாமையும் செல்வ நிலையாமையும் நினைந்து பல தர்மங்களை செய்தும் பிரபஞ்ச வாழ்வினது அனித்தியத்தை அறிந்து இல்வாழ்க்கையிலே புகாமல் எல்லாவற்றையும் துறந்தும் சைவ நூல்களை ஓதி உணர்ந்தும் எவ்வுயிர்க்கும் முதல்வராகிய சிவனது திருவருள் இன்மையாலன்றோ சமணர்களது துர்போதனையினாலே மயங்கி அவர்களது ஆறுகத சமயமே உண்மை நெறி என்று துணிந்து அதிலே பிரவேசித்தார். சிவனன்றி முதலில்லை என்பது சிவமுதலே அன்றி முதலில்லை என்றும் சிவனுடைய தென்னறிவதென்றும் சிவ நனவன தென் செயலதாகின்றதென்று முயவையிற்றை தன் செயலா கொள்ளாமைதான் என திரு களிற்றுப்படியார் கூற்றுமானும் காண்க. திருச்சிற்றம்பலம். சீவன் முத்திநிலை. ஆன்மாவுக்கு ஆணவ மல பரிபாகத்தினாலே தீவிரதர சக்தி நிபாதம் உண்டான போது கருணாநிதியாகிய சிவன் தமது திருவருளினாலே சிவஞானத்தை புதிப்பித்து சிவானந்தம் அனுபவிப்பித்து மேல்வரும் பிறப்புக்கு ஏதுவாக சஞ்சித ஆகாமியங்களை கெடுத்து எடுத்த சரீரத்திலே பிராரத்துவம் புசிக்கும்படி ஜீவன் முத்தனாக வைத்து தேகாந்தத்திலே பரமுத்தியை கொடுத்தருள்வார். அது சித்தாந்த தேசிவந்தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சரணமொன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலம் கழுவினா ஞான வாரி மடுத்தானம் தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து. ஜீவன் முத்தராவர் அளவிற்பட்ட பொறுப்போல
சிவப்பிரகாசத்தினாலே போக சாதனமாய் உள்ள உட்கரணங்களும் புறக்கரணங்களும் ஆகிய பசுக்கரணங்கள் எல்லாம் சிவகரணமாய் நிகழப்பெற்று சகல கருவிகளோடும் கூடியிருக்கும் சாக்கிராவதத்திலே நிருமல துரியாதீதத்தை பொருந்தினோர்களாய் பூமியின் கண்ணுள்ள ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டு சஞ்சரிக்கும் இயல்புடையாராம். இதுகாரம் கூறியவற்றால் இந்நாயனார் ஆன்மாக்கள் புறச்சமயம் படுகொலியில் வீழாது சைவமே சற்சமயம் என்று தெளிந்து அதன் வழி நின்று சிவனை வழிபட்டு உய்யும் பொருட்டு தமது செயல்களாலும் திருவாக்குகளாலும் மெய்யிருவி சுடர் கொளுத்திய சமய குறவராயினர் என்பது தெளியப்படும். ஆதலால் பரசமயங்களில் புகாது சிவனே பரமபதி என துணிந்து இந்நாயனார் காட்டியவாறே விபூதி உருத்ராட்சம் என்னும் சிவஜன்னங்கள் தரித்து சிவனை இடையராது மேன்மேலும் பெருகி வளரும் மெய்யன்பினோடு மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் வழிபட்டு உய்தலே நாம் அருமையாக பெற்ற இச்சரீரத்தினால் பெறப்படும் பயன் என்பது கருங்கல் மனமும் கரைந்துருகச் செய்யும் பெருஞ்சிறப்பினதாகியும் காமுகருக்கு இளம்பெண்களுடைய வசனம் போல சிவனுக்கு பிரீதியை செய்யும் இயல்பினராயும் விளங்கும் இந்நாயனாரது தேவாரத்தை சித்த சமாதானத்தோடும் மெய்யன்போடு விதிப்படி ஓதி உணர்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிசிபேசா சிவசிதம்பரம்.